நேற்று பேசிய வக்கீல் பாலு அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி விட்டு கௌரவ தலைவர் ஜி.கே. மணி அவர்களும் அருள் அவர்களும் விலக வேண்டியதில்லை, அவர்கள் வகிக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் பதவியை மட்டும் ராஜினாமா செய்தால் போதும் என்று பேசியிருக்கிறார். இதே வக்கீல் பாலு கடந்த மாதம் சட்டமன்றத்தின் முன்னால் அருள் அவர்களை பாட்டாளி மக்கள் கட்சியை விட்டே நீக்கிவிட்டோம் என்று சொன்னார். இப்பொழுது இவரே என்ன சொல்கிறார்? அவர் பாட்டாளி மக்கள் கட்சியை விட்டு விலக வேண்டாம், அவர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தால் போதும் என்று சொல்கிறார். ஆகவே அருள் அவர்கள் இன்று வரை பாட்டாளி மக்கள் கட்சியின் இணை பொது செயலாளர். அருள் அவர்களை பாட்டாளி மக்கள் கட்சியை விட்டு நீக்கக்கூடிய அதிகாரம் வக்கீல் பாலு அவர்களுக்கோ அல்லது வேறு யாருக்குமோ கிடையாது. அருள் அவர்களை கட்சியை விட்டு நீக்க வேண்டுமென்றால் அந்த அதிகாரம் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு மட்டுமே இருக்கிறது என்பதை தெரிந்தோ தெரியாமலோ இந்த வக்கீல் பாலு ஒப்புக்கொண்டிருக்கிறார். இவர்தான் மிகச்சிறந்த வக்கீல், இவர்தான் மிகப்பெரிய சட்ட வல்லுனர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். முன்னுக்கு பின் முரணாக பேசுவது, தனக்கு அதிகாரமே இல்லாத ஒரு விஷயத்தை தனக்கு சொந்தம் என்று பேசுவது, இதுதான் ஒரு மிகச்சிறந்த வக்கீலுக்கான அடையாளமா?